நாக்கடி இதுதான் நான் எழுதிய பாடலா? ஷாக்கான கவிஞர் கண்ணதாசன். என்ன நடந்தது என்று பார்க்கலாம் வாங்க, பதிவிற்குள் போகலாம். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய சில பாடல்களில் இசையமைப்பாளர்கள் செய்த ஒரு சில மாற்றத்தால் அந்த பாடல் வெற்றி பெற்றாலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கே நினைவுக்கு வராத வகையிலும் இருந்துள்ளது. அதாவது, திரைப்பட உலகில் முன்னணி கவிஞர்களின் முக்கியமானவர் இருவர். அதில் கவிஞர் கண்ணதாசனும் கவிஞர் வாலியும். கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் சினிமாவில் நுழைந்து பின்னாளில் அவருக்கு போட்டியாளராக மாறியவர்தான் கவிஞர் வாலி. இவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் ஒரு மாதிரியான சம்பவமும் நடந்துள்ளது. சினிமா பாடல்கள் மூலம் தனக்கான ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்ட முக்கியமான கவிஞர்களில் ஒருவர்தான் கவிஞர் கண்ணதாசன். ஒரு பாடல் எழுத வேண்டும் என்றால் அது சாதாரணமாக இல்லாமல் தன் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை வைத்து பாடல் எழுதும் கண்ணதாசன் இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர் உள்ளிட்ட பல திறமைகளை உள்ளடக்கியிருந்தார். அதேபோல் மனித வாழ்க்கையின் அத்தனை உணர்ச்சிகளையும் பாடலாக வெளிப்படுத்தியுள்ள கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் ஆறுதல் அளிக்கும் வகையில் இருக்கும். அதே சமயம் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் சிலவற்றில் படத்தின் இயக்குனர் அல்லது இசையமைப்பாளர் சில வார்த்தைகளை சேர்த்ததால் பாடலில் உண்மையான வரிகள் மறைந்து சேர்க்கப்பட்ட அந்த வார்த்தைகளே அந்த பாடலின் அடையாளமாகவும் மாறியுள்ளது. அந்த வகையில் 1966ஆம் ஆண்டு வெளியான ஒரு படத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. 1966ஆம் ஆண்டில் ரவிச்சந்திரன், ஜெயலலிதா ஜோடியாக நடித்து வெளியான படம்தான் குமரி பெண். இந்த திரைப்படத்தில் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வரும் இளைஞனை நகரத்து மாடர்ன் பெண்கள் கிண்டல் செய்வது போல் அமைந்த இந்த பாடல்தான் வருஷத்தை பாரு 66, உருவத்தை பாரு 26, ஜிஞ்சின்னாக்கடி ஜிஞ்சின்னா என்ற இந்த பாடலானது கவிஞர் கண்ணதாசன் இந்த படத்திற்காக அத்தனை பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் தான். இந்த பாடலை எழுதி கொடுத்துவிட்டு கவிஞர் கண்ணதாசன் சென்றுவிட பாடலில் சற்று மெருகேற்றும் நோக்கத்தில் ஜிஞ்சின்னாக்கடி என்ற வார்த்தையை சேர்த்துவிட பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோடு மட்டுமல்லாமல் வருஷத்தை பாரு 66 என்ற வரிகள் மறந்து ஜிஞ்சின்னாக்கடி என்ற வரிகளே பாடலின் அடையாளமாக மாறியுள்ளது. அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து கவிஞர் கண்ணதாசன் மற்றொரு படத்திற்கு பாடல் எழுத சென்றபோது அவர்கள் ஜிஞ்சின்னாக்கடி மாதிரி ஒரு பாடல் எழுதி கொடுங்கள் என்று கேட்டுள்ளனர். இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் குழம்பியுள்ளார். அதன் பிறகு குமரி பெண் பாடல் என்று சொல்ல அந்த வரிகளை நான் எழுதவில்லை, பாடலின் இசைக்காக சேர்த்திருப்பார்கள் என்று கவிஞர் கண்ணதாசன் விளக்கம் அளித்துள்ளார். அதே போல AC திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான பத்ரகாளி திரைப்படத்தில் பிராமண குடும்பத்தில் பயன்படுத்தும் வார்த்தைகளை வைத்து கவிஞர் வாலி எழுதிய பாடல்தான் கேட்டேலே அங்கே அதை பார்த்தேலா இங்கே எதையோ நினைச்சேல் அதையே நினைச்சேன் நான் ஆம்படியா மனசு போல நடப்பேன் இந்த ஆத்துக்காரி வேறெதுக்கு இருக்கேன் வாங்கோன்னா அட வாங்கோன்னா என்ற பாடலாகும். இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இடையில் வரும் வார்த்தையான வாங்கோன்னா அட வாங்கோன்னா என்ற வரிகள்தான் பாடலின் அடையாளமாகவே மாறியுள்ளது. இதை இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்கள் சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர்கள் எழுதப்படாத சில வார்த்தைகளை இசையமைப்பாளர்கள் சேர்த்து அந்த வார்த்தைகளே அந்த பாடலுக்கு அடையாளமாக அமைந்த இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் பல பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.